உலக ஆன்மீக வரலாற்றில் தனித்த அடையாளம் பெற்ற இந்த மண்ணில் ஒரே குடும்பத்தில் பிறந்த இரு அண்ணன் தம்பிகள் தவத்தின் மூலம் உலகை வியக்க வைத்தனர். அவர்களை பற்றி காண்போம் வாருங்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மூத்தவர் ஸ்ரீ பெரிய பால யோகேஸ்வர் 1930 அக்டோபர் 23 அன்று வெங்கையா ராமம்மா தம்பதியருக்கு சுப்பாராவ் என்ற பெயரில் பிறந்தார். 2 சகோதரர்கள் ஒரு சகோதரியுடன் வளர்ந்தார். ஆனால் 4 வயதிலேயே தாயை இழந்தார். பின்னர் தந்தை மறுமணம் செய்தார். அந்த உறவில் 5 ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை பிறந்தனர். அந்த 5 ஆண் குழந்தைகளில் மூத்தவர் 3/11/1941 அன்று பிறந்த ஸ்ரீ பூசணம் ஆவார். இவரே பிற்காலத்தில் சின்ன பாலயோகி என வணங்கப்பட்டவர். பஞ்சம குலத்தில் கடிதள வகுப்பில் பிறந்த இவர்களின் குடும்ப தொழில் ஆடு மாடுகளை மேய்த்து வாழ்வு நடத்துவது. ஆனால் பெரிய பாலயோகியின் உள்ளம் வேறொன்றை தேடியது. 1946 தனது 16வது வயதில் அவர் தியானத்தில் அமர்ந்தார். இரவு பகல் பார்க்காமல், மழை வெயில் பொருட்படுத்தாமல், உறங்காமல் திறந்த வெளியில் 2 வருடம் 8 மாதங்கள் கடும் தவம். இயற்கை சோதனைகளை கடந்த அந்த மௌன நிலை மக்களை அதிசயத்தில் ஆழ்த்தியது. அவரை தொட்டு வழிபட வந்த கூட்டத்தை தவிர்க்க ஒரு தனியறை கட்டப்பட்டது. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் கதவை திறக்கவும் என்று கூறி அவர் அறைக்குள் அமர்ந்து கொண்டார். அந்த அறை தவம் 39 ஆண்டுகள். ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி மறுநாள் மட்டும் அதிகாலை 4 மணி முதல் இரவு 12 மணி வரை தரிசனம். அந்த ஒரு நாளுக்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆரம்ப காலங்களிலும் பின்னர் லட்சக்கணக்கான பக்தர்களும் கூடினர். 19/7/1985 அந்த மௌன தவம் மகா சமாதியில் முடிவடைந்தது. அண்ணனின் பாதையை பார்த்து வளர்ந்த தம்பி ஸ்ரீ பூசணம் சின்ன பாலயோகி 1950 மார்ச் 26 தன்னுடைய 8வது வயதில் அவரும் தியானத்தில் அமர்ந்தார். ஒட்டிய அறை, ஆகாரம் இன்றி 41 ஆண்டுகள் கடும் தவம். 28/10/1991 அவரும் மகா சமாதி அடைந்தார். ஒரே காலகட்டத்தில் ஒரே கிராமத்தில் 2 சகோதரர்கள் இவ்வளவு நீண்ட காலம் மௌன தவம் செய்தது உலக ஆன்மீக தேடலாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. இன்றளவும் மகா சிவராத்திரி மறுநாள் அவர்களின் தீர்த்த மகோற்சவம் நடைபெறுகிறது. பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் கூடுகின்றனர். இடம் மும்முடிவரம் அமலாபுரம் நகரத்திலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர், காக்கிநாடா நகரத்திலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அருகிலுள்ள முக்கிய ரயில் நிலையங்கள் காக்கிநாடா மற்றும் ராஜமுந்திரி. ஹைதராபாத், விசாகப்பட்டினம், ராஜமுந்திரி போன்ற நகரங்களிலிருந்து பேருந்து வசதிகள் உள்ளன. சென்னையிலிருந்து சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புனித தலம் அமைந்துள்ளது. இது சாதாரண மனித வாழ்க்கையா அல்லது யோகிகளின் மறைமுக அவதாரமா? மௌனம் பேசும் மண்ணில் 2 சகோதரர்கள் உலகிற்கு சொன்ன செய்தி: உடலை வென்றால் மனம் அமைதியாகும், மனதை வென்றால் ஆன்மா வெளிப்படும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.